நம்ம சூர்யா இருந்துட்டு அங்கே போய் மாஸ் காட்டுறது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ரவுடியை பிடிச்சி அடி அடி நடிச்சு வெளுத்து கட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது இப்போ 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கினாங்க, எல்லாமே ஓகே தான். ஆனால் நம்ம நந்தினி கிட்ட அந்த ஆள் பேசின விதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பாக இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு நேராக போய் நம்ம சூர்யாவையே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சூர்யாவும் கையோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நந்தினியை கூட்டிகிட்டு போகலாம், அதாவது இது எல்லாத்தையுமே சுமூகமாக முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாரு. ஆனால் அதுக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய பிரச்சனையை பண்ண ஆரம்பிச்சான். டேய் நீ யாரா முதல்ல அதை சொல்கிறா, அவள் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் என்னோட ராணிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நந்தினியை வந்து பார்த்தீங்கன்னா அடையிறதுக்காகவும் நந்தினி தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அவங்களெல்லாம், அதாவது அவங்க கூட இருக்கிற அந்த அல்லக்கைங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம சூர்யாவுக்கு ஏற்கனவே சரியான கோவம் வந்துருச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவன் இப்படி பேசின உடனே இன்னும் பயங்கர கோவம் வந்தது மட்டும் இல்லாமல் அடித்து துவைச்சி காய போட்டு அந்த ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வராங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சூர்யா இருந்துட்டு நந்தினியை எப்போ எந்த பிரச்சனையில் இருந்தாலுமே காப்பாற்றுறது வழக்கமாக தான் வச்சுருக்காரு. இப்போவும் அதே மாதிரி தான் வந்து காப்பாற்றுறாரு. ஆனால் இந்த ஒரு காப்பாற்றலில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட போகுது. நந்தினி இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்